போட்டு விடுறேன்டா தம்பி, போட்டு விடுறேன்டா. கையில் தாண்டா இருக்குது 3500, அக்கௌண்ட்டு இல்லைடா. ஆஹா, நம்ம விட்ட நம்மகிட்டே போடுறேன். ஏதாச்சும் அடிப்படி போட்டு விட்றேன். தம்பி கார்த்தி, அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருக்கேடா ஒரு 3500 இருக்குண்ணா, எனக்கு ஒரு எமர்ஜென்சிண்ணா. அதை விட ஒரு எமர்ஜென்சிடா. எங்கள் சித்தப்பா ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்களாம். தம்பி மெடிக்கல் செலவுக்காக காசு கேட்குறான்டா. ஒரு 3500 போட்டு விட. கையில் இருக்குண்ணா, தந்துடுறேன். கையில் இருக்கு. கையில் இருக்கா? கையில் இருக்குடா. சரி, நம்பர் சொல்லு. நம்பர் சொல்கிறேன். 86 86 46 46 14 14 58 58 16. உண்ணா 3500. ஏய் நோ, சாரிடா. சரி. 3500. சீக்கிரம் போடுற, கடையை மூடிடுவாங்க. கடையா? இது கவுண்டர் மூடிடுவாங்கடா. அந்த மெடிக்கல் போடுறா. போட்டு விட்டேன். வந்துருச்சான்னு கேளு. ரொம்ப நன்றிடா. A few moments later. ஹலோ, வந்துருச்சாடா? சரிடா, சரி, நீ எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வை. ரொம்ப நன்றிடா கார்த்தி. என்ன உன்ன மாதிரி நல்ல உள்ளங்கள். என்னண்ணா கையில் இருக்குன்னு சொன்னா? இல்லை கையில் சண்டை எடுத்து பாக்கெட்டில் தான் வச்சேன். அந்த கடுகு டப்பாக்குள்ளே வச்சுட்டேன்டா, மறந்து. நான் அப்படியே ஞாபகத்திலே வந்துட்டேன்டா. மன்னிச்சிட்றா, நம்ம எடுத்து வந்துடுறேன். 5 நிமிஷத்தில் போய் டக்குண்ணா போன ஸ்பீடில் வந்துடுறேன். இங்கே தம்பி கார்த்தி, என்ன யாரை தேடிட்டு இருக்க? நம்ம முரளி அண்ணன் தானா? ஏன், என்னாச்சு? ஏதோ எமர்ஜென்சி, கையிலே காசு வச்சிருக்கேன், மாற்றி விட்றான்னு சொன்னார்ண்ணா. நானும் மாற்றி விட்டேன். அப்புறம் மறந்தாப்புல வீட்டிலே வச்சுட்டேன். எல்லாம் போய் எடுத்து வரன்ட்டு போனாரு. இன்னும் ஆளே காணுண்ணா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எவ்வளவு? 3500. எவ்வளோ நேரத்தில் வரேன்னு சொன்னா? 1 மணி நேரத்தில் வரேன்னு சொன்னார். தம்பி, 1 மணி நேரம் இல்லை, ஒரு வாரம் ஆனாலும் வரமாட்டான். ஏய், இப்படி சொல்லி தாண்டா என்கிட்ட ஒரு 5000 வாங்கினா. ஊருக்குள்ள முக்கால்வாசி பேருக்கிட்ட இப்படி சொல்லியே தான் வாங்கியிருக்கிறான். அப்போ என் பணம்? உன் பணம் ராமசாமி கொடுத்த பணம்